இந்த வீடியோல ஹியூமோரல் அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ன்றது இட் இஸ் மீடியேட்டட் பை பி செல்ஸ், வேற செல்லுலர் செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து T cells mediated by T cells. Okay. So ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜனை வந்து B cells என்கவுண்டர் பண்ண உடனே அது ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ ஆக்டிவேட் ஆயிட்டு அது மல்டிப்ளை ஆகி பி செல் க்ளோன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, சோ இந்த பி செல் வந்து இட் இஸ் ஆக்டிவேட்டட் ஆல்சோ வித் தி ஹெல்ப் ஆஃப் தி டி ஹெல்பர் செல்ஸ். ஓகே, சோ இந்த பி செல்ஸ் வந்து நிறைய க்ளோன்ஸா மல்டிப்ளை ஆகி இந்த பி செல் க்ளோன்ஸ் வந்து இட் வில் கெட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மெமரி செல்ஸ். ஓகே, சோ இந்த பிளாஸ்மா செல்ஸ் தான் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் வந்து செக்ரீட் பண்ணும். இந்த ஆன்டிபாடிஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஆன்டிஜனை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, இதுதான் ஹியூமோரல் ரெஸ்பான்ஸ். வேற செல் mediated immune response by means of the T cells, cytotoxic T cells and T helper cells மூலமா வர immune response. Okay, so இந்த cytotoxic T cells வந்து டைரக்டா அப்நார்மல் செல்ஸ், கேன்சர் செல்ஸ், இன்ஃபெக்டட் செல்ஸ் அதெல்லாம் அட்டாக் பண்ணி கில் பண்ணிடும். இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து அதர் இம்யூன் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி இம்யூன் ரெஸ்பான்ஸை ரெகுலேட் பண்ணும். ஓகே, அதர் இம்யூன் செல்ஸ் லைக் பி செல்ஸ், இந்த சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜ் அதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணி இம்யூன் ரெஸ்பான்ஸை இனிஷியேட் பண்ணி ரெகுலேட் பண்றதுதான் இந்த டி ஹெல்பர் செல்ஸோட வேலை. ஓகே, இந்த சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் வந்து இட் வில் டைரக்ட்லி கில் தி infected cells by direct attack. Okay, so இதுதான் வந்து cell mediated immune response. Students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel. Thank you.